தமிழகத்தில் 2026 5 முனை போட்டி நிலவும். தமிழ்நாட்டில் அடுத்து யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சிதான் அமையும். அதிமுக மற்றும் தவேகவுடன் கூட்டணி இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதிபட தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறை நிர்வாக ஆசிரியர் திருப்பதிக்கு கோவையில் அண்ணாமலை அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் வரவேற்கின்றேன். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. பட் அரசியலுங்கிறது ஒரு கடல், உங்களுக்கு தெரியும். நீங்க பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கிறீங்க, ஏற்றத்தை இறக்கத்தை பார்த்துருக்கிறீங்க. விஜய் அவர்களும் அதை பார்க்கத்தான் போறாங்க. ஏற்றம் இறக்கம், துரோகிகள், பின்னாடி குத்துறவங்க, முன்னாடி குத்துறவங்க, சந்தோஷமான நிகழ்வுகள், அவருடைய வாழ்க்கையில் அது இருக்கத்தான் போகுது. அதனால அரசியல் இஸ் லாங் ரன்னுங்க. நான் விஜய் அவர்கள் ஏதோ 2026 தேர்தலா பார்க்கலைங்க. ஏன்னா ஒரு தேர்தலில் யாரும் எதையும் மாற்ற முடியாதுங்க. லாங் ரன். கலைஞர் கருணாநிதி ஐயா எத்தனை முறை முதலமைச்சராக இருக்கிறாங்க. அவருடைய லைஃபை பார்க்கும்போது இதை கண்டினியூட்டி பார்க்குறீங்க. ஜெயலலிதா அம்மா அவர்கள் அல்லது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள். அதனால் நான் வர்றவங்க எல்லாம் லாங் டேர்ம் இருக்கட்டும் நான் விரும்புறேன். நான் மனதார வாழ்த்துறேன் நினைக்கிறேன். எல்லா கட்சிகளுமே வித்தியாசமான ஸ்டாண்ட். இன்னைக்கு 5-வே ஃபைட்டுங்க. இன்னைக்கு 5 முனை போட்டு. இன்னைக்கு டுடே டிஎம்கே பிளஸ் அவங்க அலையன்ஸ். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்த பேசுறாங்க, அவங்க ஒரு பாரதிய ஜனதா கட்சி நாங்கெல்லாம் ஒரு விஷயத்த பேசுறோம். சீமானன் ஆக்ரோஷமும் ஒன்று பேசுறாங்க. எல்லோரும் எதிரும் புதிருமா தான் பேசுறோம். எல்லோருமே வித்தியாசமான 5 விஷயத்த வைக்கிறோம். திமுக நாங்க கரெக்டா பண்றோங்கிறாங்க, அதிமுக நாங்க சரி பண்றோங்கிறாங்க, பிஜேபி நாங்க புது அரசியலை கொண்டு வர்றோங்கிறோம், விஜய் எந்த அரசியலுமே வேண்டாம் நான் ஒண்ணு புதுசா கொண்டு வரங்கிறாங்க. சீமானன் இத்தனை நாளா சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த 5 குரல்களாக இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒட்டுவதாக நான் பார்க்கவில்லை. இன்னைக்கு எல்லா கட்சிகளும் தனித்து நிற்க வேண்டும். நாங்க ஜெயிக்கணும், அதிகாரத்துக்கு வரணும். மாநில தலைவராக அதுதான் என்னுடைய வேலை. நான் செய்ய வேண்டிய வேலை என்னங்கன்னா, நான் மாநில தலைவராக இல்லை, நாங்க கூட்டணியிலே இருப்போம், அந்த கட்சி வளராதுன்னு எப்படி சொல்லுவாங்கன்னா, எனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி கட்சி வளர்ச்சிக்கு அதை கொண்டு வர வேண்டும். நான் ஒரு மாநில தலைவராக பேசும் பொழுது என்னுடைய வார்த்தையில ரொம்ப எச்சரிக்கை இருக்கணும். காரணம், ஐ ஸ்பீக் ஃபார் த பார்ட்டி. நயினார் அண்ணா ஸ்பீக்ஸ் ஃபார் த பார்ட்டி. பட் நான் தலைவர் அப்படிங்கிற நாற்காலியில் ஒரு வார்த்தையை நான் பிரயோகம் செய்யும் பொழுது ரொம்ப யோசிச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நயினார் அண்ணனுக்கு ஒரு பெரிய ஆசை என்ன இருக்குன்னா, எல்லோரும் ஒருமித்த மேடைக்கு வரணும். நயினார் அண்ணன் ரொம்ப ஆசைப்படுறாங்க. அவர் சொல்ற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா, எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு எதிர்த்தா மட்டும்தான் திமுகவை எதிர்க்க முடியும் அப்படின்னு. நாமளே அப்படி சொல்லி திமுக பெரிய பலம் பொருந்திய ஒரு இதை நான் சொல்ல விரும்பலைங்கண்ணா. அதனால 2026 பொறுத்த வரைக்குங்கன்னா அது சோசியல் மீடியா எலெக்ஷன். எல்லோரும் தெளிந்து ஓட்டு போட போறாங்க. எல்லா ஜாதிகளுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அதே நேரத்தில் எல்லா ஏரியாவுக்கும் பிரதிநிதித்துவம் இருக்கணும். வித்தியாசமான அரசியல் நான் பார்க்கிறேன். அதனால 2026 யார் ஆட்சி அமைத்தாலும், ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது போல ஒரு அரசியல் நாங்கள் பேச விரும்பலைங்க. எனக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி அமைக்க வேண்டும் என்கின்ற ஆசை. யார் அமைத்தாலும் அது கூட்டணி ஆட்சியாக மட்டும்தான் இருக்கும். என களம் மாறிடுச்சுங்க. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அளித்த சிறப்பு நேர்காணலின் முழு தொகுப்பை புதிய தலைமுறை யூடியூபில் காணலாம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதிய தலைமுறைக்கு அண்ணாமலை அளித்த பிரத்யேக பேட்டியை நாம் சற்று நேரத்திற்கு முன்பாக பார்த்தோம். அதில் தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 5 முனை போட்டி நிலவும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நம்மோடு இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, தமிழகத்தில் 2026 கூட்டணி ஆட்சிதான் அமையும், 5 முனை போட்டி நிலவும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அண்ணாமலை முன்வைத்திருக்கிறார். இந்த விரிவான அம்சங்கள் குறித்து நீங்க சொல்லலாம். ராதா, 2026 நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக, அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தற்பொழுதே தயாராகி அதற்கான பொறுப்பாளர்களை நியமித்து வாரந்தோறும் ஆலோசனை கூட்டங்களை அடுத்தடுத்து மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கு பாஜக பல்வேறு வியூகங்களை வகுத்து வருகிறது. அந்த வகையில்தான் புதிய தலைமையிடம் பேசிய தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழகத்தில் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு 5 முனை போட்டி தமிழகத்தில் நிலவுவதற்கான வாய்ப்பு என்பது அதிகம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தளவு எந்த ஆட்சி 2026 அமைந்தாலும் அது கூட்டணி ஆட்சியாகத்தான் இருக்கும். அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று திட்டவட்டமாக அந்த கூட்டணி சம்பந்தமான அந்த வியூகங்களையும் பல்வேறு கருத்துக்களையும் முழுமையாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. ஏற்கனவே 2024 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாஜக நிச்சயமாக கூட்டணி வைக்காது என்று அண்ணாமலை திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். ஆனால் தேசிய தலைமையை பொறுத்தளவு அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு
அண்ணாமலையின் அந்த நடவடிக்கையை அடுத்துதான் அந்த கூட்டணி என்பது கடைசியாக ரத்து செய்யப்பட்டது. ஆனால் சட்டமன்ற தேர்தலை பொறுத்தளவு அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்பொழுது எழுந்திருக்கக்கூடிய நிலையில இந்த தேர்தலிலும் அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைக்காது என்ற பல்வேறு விதமான கருத்துக்களுக்கு அவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நிச்சயமாக நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட துணைத் தலைவர்கள் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் முழுமையாக தெரிவிக்கும் பொழுது இந்த தேர்தலில் திமுகவை வீழ்த்தணும்னா எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகள் பாஜக கூட்டணியில் இணையணும், அனைவரும் எங்களுடைய கூட்டணிக்கு வர வேண்டும் என்று வெளிப்படையாக ஒரு அழைப்பு என்பதை விடுத்திருந்தார். இதனை அடுத்துதான் கூட்டணி அமையுமா, பாஜக அதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார், தொண்டர்களின் விருப்பம் என பல விஷயங்கள் முழுமையாக ஆலோசிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அண்ணாமலை தெளிவாக நம்ம புதிய தலைமுறையிடம் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 2026 தேர்தலில் நாங்க அதிமுகவுடன் கூட்டணி வைக்க மாட்டோம், மறுபக்கம் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க மாட்டோம் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இந்த 5 முனை போட்டி முழுமையாக நிலுவது என்று அண்ணாமலை தன்னுடைய கருத்தின் வாயிலாக அவருடைய அரசியல் நிலைப்பாட்டை இன்றைய தினம் தெளிவுபடுத்தி இருக்கிறார் அண்ணாமலை. ராதா, விக்னேஷ் முத்து, நீங்க இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து நம்ம பேசலாம். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழகத்தில் 5 முனை போட்டி நிலவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர், தாவேக அப்படின்னு 5 முனை போட்டி இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் பாஜக கூட்டணி அமைப்பதில் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் கூட்டணி ஆட்சி தான் 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சி தான் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக அதிமுக கூடயும் தாவேக கூடயும் கூட்டணியை நாங்கள் வைக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்ல வராரு அண்ணாமலை? மற்ற கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குதா? 5 முனை போட்டி என்று அண்ணாமலை அவர்கள் சொல்வது சரிதான். சில இடங்களிலே அது 6 முனை போட்டியாக கூட மாறும். அதிருப்தியாளர்கள் தனியாகவே நிற்பார்கள். இது தேர்தலிலே நாம் தொடர்ந்து பார்த்து வருவதுதான். 5 முனை போட்டி இந்த தேர்தல் என்று இல்லை, எத்தனையோ தேர்தல்களில் 5 முனை போட்டி தான் வந்திருக்கிறது. ஆனால் களத்திலே எப்போதுமே முதல் 2 அணிகளுக்கு இடையே தான் போட்டி வரும். ஒரு அணி ஆளுங்கட்சியாக இருக்கும், அந்த ஆளுங்கட்சி மீண்டும் ஆளக்கூடாது என்பதிலே குறியாக இருப்பவர்கள் அடுத்த கட்சி. உதாரணமாக ஜெயலலிதா ஆட்சி காலம் 96 திமுக தமாக கூட்டணி வென்றது. ஆனால் அப்போது எத்தனை அணிகள் களத்தில் இருந்தது என்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட 5 அணிகள். பாமக தனியாக ஒரு அணியாக இருந்தது, வாழப்பாடி ராமமூர்த்தி பாமக, மதிமுக, சிபிஎம் தனி அணியாக இருந்தது. இப்படி 5 அணிகள் இருக்கத்தான் செய்யும். எப்போதுமே 5 அணி உண்டு. நீங்க 2016 எடுத்து பார்த்தாலும் அதேதான். ஆனால் முதல் 2 அணிகளுக்கு இடையில் தான் போட்டி வரும். அப்ப இந்த முதல் 2 அணி எதுங்கிறது தான் இப்ப கேள்வி. 2வது அணியோட மற்ற அணிகள் கூட்டு சேர்ந்தால் முதல் அணியை தோற்கடிக்க முடியும். இது பொதுவான விதி. இதுதான் புதிய எதிரியை தோற்கடிக்க பழைய எதிரிகள் ஒன்று கூடுவது. அப்படி பழைய எதிரிகளால் ஒன்று கூட முடியாமல் போனால் அது முதல் அணி எதுவோ அந்த அணிக்கான வெற்றி வாய்ப்பாக முடிந்துவிடும். தொடர்ந்து பார்த்து வருகிற விஷயம். இந்த இடத்துல பாரதிய ஜனதா தனியான ஒரு கூட்டணி அமைத்து கூட்டணிக்கு தலைமை தாங்கி வெற்றிக்கு தேவையான 35% ஓட்டு வங்கியை பெற முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் என்றால் அது எனது இலக்கு என்று சொல்கிறார். அது சரிதான். ஒரு மாநில கட்சியின் தலைவர் என்ற முறையிலே எத்தனை நாள் கூட்டணியிலேயே இருப்பது, நாம் தனியாக முயற்சி செய்து பார்க்க வேண்டும். இந்த கருத்து சரிதான். தொடர்ந்து அவர் இந்த கருத்தை சொல்லி வருகிறார். நடுவில் மட்டும் ஒரு 2 தினங்களுக்கு முன்பாக வேறு மாதிரி பேசினார். அதாவது கூட்டணி பற்றி முடிவெடுக்க வேண்டியது தேசிய தலைமைதான், இன்னும் 1 வருடம் இருக்கிறது, என்ன முடிவு வேணாலும் வரலாம் என்கிற ரீதியில் பேசினார். ஆனால் இப்போது உங்கள் தொலைக்காட்சி கொடுக்கிற பேட்டியை பார்த்தால் அவர் தேசிய தலைமையோடு கலந்து பேசி இந்த முடிவுக்கு வந்து விட்டதாகத்தான் நான் உணர்கிறேன். காரணம், அடுத்த மாநில தலைவராகவும் அவர் தான் நீடிக்க போகிறார். அவரது டென்யூர் முடிந்து விட்டது, ஆனாலும் அவர் தான் நீடிக்க போகிறார் என்றுதான் டெல்லியிலிருந்து நண்பர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்றால் பாரதிய ஜனதா இனி யாருடனும், குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி வைக்காது. ஏற்கனவே நேற்று ஜெயக்குமாரும் அந்த கருத்தை மீண்டும் சொல்லிவிட்டார். ஆக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை. இது பாரதிய ஜனதாவுக்குள்ளும் அதிமுகவுக்குள்ளுமே ஏற்கனவே சில விரிசல்களை ஏற்படுத்தும். காரணம், சில தொகுதிகளிலே பாரதிய ஜனதா ஓட்டு இருந்தால்தான் அதிமுகவின் சிட்டிங் எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும். அதே நிலைமைதான் பாரதிய ஜனதாவில இருப்பவர்களுக்கும். ஆக எம்எல்ஏ ஆக வேண்டும் என்ற கனவிலே இருப்பவர்களுக்கு இது ஏமாற்றமாக இருக்கும் 2 கட்சியிலுமே. அதே நேரத்தில் கட்சி வளர வேண்டும், கட்சிக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது, பாரதிய ஜனதா அதிமுக விழுங்கி விடக்கூடாது, இப்படியான எண்ணம் உள்ள அதிமுகவுக்கு இது ஓப்பாக இருக்கும். ஆக அடுத்த 1 வருடத்துக்கான ஒரு வார் ஆஃப் நேரேட்டிவ், இது அரசியல் உரையாடல்களின் யுத்தத்தை அண்ணாமலை அவர்கள் புதிய தலைமுறை பேட்டி வாயிலாக துவங்கி வைத்திருக்கிறார். நன்றி சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.
தற்பொழுது அதிமுக தரப்பிலிருந்து கோவை சத்யன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடமும் பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அண்ணாமலை திட்டவட்டமாக சொல்லியிருக்கிறாரு. ஏன் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்றாரு? என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடன் கூட்டணி யார் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் எங்கள் பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவர்தான் சொல்லணும் இன்னாருடன் கூட்டணி இருக்கிறது, இன்னாருடன் கூட்டணி இல்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அவர் சொல்லி பல நாட்கள் ஆகிறது. அந்த நிலைப்பாடுதான் தொடர்கிறது. அதனால் அதிமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அதிகாரத்துடன் சொல்லக்கூடிய இடத்தில் பாஜக இல்லை. பாஜகவுடன் கூட்டணி இல்லைன்னு தான் நாங்க சொல்றோம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் சமீப காலமாக அண்ணாமலையுடைய பேச்சுக்களில் ஒரு உறுதித்தன்மை இல்லை, ஒரு நிலையான கருத்தும் இல்லை. தொடர்ச்சியாக உறுதியாக ஒரே நிலைப்பாடுடன் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பேசுவதில் வெளிப்படும். அது இப்ப மரியாதைக்குரிய அண்ணாமலை பேச்சில் வெளிப்படவில்லை. மாறி மாறி 2 நாட்களுக்கு ஒரு மாதிரி, வேற ஒரு நாளுக்கு ஒரு மாதிரி மாறி மாறி பேசுவது அவருடைய அரசியல் பயணம் கேள்விக்குறியானதை தான் காட்டுது. இப்ப 3 ஆண்டுகள் அவரோட ஜேர்னி, பொலிட்டிக்கல் ஜேர்னி தமிழ்நாட்டுல குறிப்பிடத்தக்க வகையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்னா ஊடகத்துல வேணா தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆனா களத்தில் தாக்கம் இல்லை என்பதுதான் உண்மை. அந்த தாக்கம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு கை கொடுக்காது என்பதுதான் கள நிலவரம் உண்மையும். அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் வலியுறுத்தக்கூடிய விஷயமும் இதுதான். இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய பலத்தை வைத்து சட்டமன்ற தேர்தலை நாம் சந்திக்க இயலாது என்பதுதான் உண்மையான நிலைமை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டெல்லியில் இருப்பவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் சொல்லி வரும் கருத்துக்கள் ஊடகத்தில் பிரதானமாக வர வேண்டும் என்ற நோக்கத்தில் மட்டும்தான் இருக்கே ஒழிய அவருடைய கட்சி வளரணும் இல்ல அவருடைய அடுத்த கட்டமான சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உதவுங்கிற அடிப்படையில் இது இல்லை என்பதுதான் அரசியல் சார்ந்த அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து. கூட்டணி அமையப்பெற வேண்டும் என்பது 5 முனை அல்ல. இப்ப அவர் 5 முனைன்னு சொல்வது எதை வெளிப்பாடுன்னா இவருடைய மறைமுகை கள்ள கூட்டணி இப்ப திமுகவோட இருக்கிற திமுகவோட கருத்தின் எதிரொலிதான் இது. ஏனென்றால் 2 நரேட்டிவ்களை தோற்ற திமுக, அதிமுக உடைந்தது என்கின்ற பிம்பத்தை கட்டமைக்க முயன்று தோற்ற திமுக, அதிமுக ஜாதி கட்சி என்கிற பிம்பத்தை கட்டமைத்து தோற்ற திமுக, இன்று திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் சிதைந்தது. அது அதிமுகவுக்கு போகாது. ஏனென்றால் களம் மாறிவிட்டது. 4 முனை 5 முனையாக மாறிவிட்டது. அதனால் அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் இல்லை என்கின்ற நரேட்டிவை இப்ப விதைக்க முயன்று கொண்டிருக்கிறார்கள். அதற்கு துணை போகும் விதமாக திமுகவுடன் இப்ப கள்ள கூட்டணி இருப்பதால் அவர்களுக்கு துணை போகும் விதமாக இந்த கருத்தை பேசியிருக்காரு. தமிழகத்தில் எப்பவுமே இருமுனை தான், அதிமுக வெர்சஸ் திமுக தான். 3வது அணியாக வருபவர்கள் இல்ல தனியாக நிற்பவர்கள் ஏனையவர்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அரசியல் களம் மாறும் என்றால் மாறாது. அதற்கான சூழ்நிலை, கால சூழ்நிலை இப்பொழுது இல்லை என்பதுதான் உண்மை. இனி வரும் காலங்களில் திராவிட இயக்கங்கள் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்டமைப்புகளாகட்டும், அரசியல் நிகழ்வுகளாகட்டும், அரசியல் மாற்றங்களும் செய்யக்கூடிய வல்லமை பொருந்தியது 2 பேர் தான், அதிமுக திமுக தான். திமுகவின் எதிர்ப்பு அதிமுக, அதிமுக எதிர்ப்பு திமுக, இப்படிதான் இந்த அரசியல் களம் இருக்கும். இதை சார்ந்துதான் கூட்டணி கட்சிகளும் பயணிப்பார்கள் என்பதுதான் உண்மை. 2026 தமிழகத்தில் நடக்க போற சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக மட்டும்தான் கோலோச்சி இருக்கும் அப்படின்னு ஒரு விவரத்தை சொல்லியிருக்கிறீங்க. நன்றி சார், உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்தமைக்கு. தற்பொழுது நம்முடைய இணைப்பில் பாஜகவை சேர்ந்த திரு கரு நாகராஜன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். வணக்கம்மா சார், புதிய தலைமுறைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஒரு பேட்டி அளித்திருக்கிறார், நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுல இன்றைய காலகட்டத்தில் கூட்டணி அமைப்பது என்பது சாத்தியமில்லை, மாநில தலைவராக இருக்கும் நான் கவனத்துடன் பேச வேண்டும், 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் கண்டிப்பாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா அதிமுக கூடயும் தாவேகா கூடயும் நான் கூட்டணி வைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா அதிமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட பாஜக கள்ள கூட்டணியை வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க என்ன சார், உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யலாம். இது அவங்க 2 பேருக்கு இடையிலங்க, முதல்ல திமுக அதிமுகவுக்கு இடையில ஒரு பட்டிமன்றம் வைக்கணுங்க. அதுக்கு நடுவர உங்க மாதிரி ஏதாவது தொலைக்காட்சி எடிட்டர் தான் உட்கார வைக்கணும். இந்த கள்ளக்கூட்டணி மாறி மாறின்னு நாங்க தனியா இருக்கோம், இவங்களை பத்தி பேசுறது இல்ல, இவங்க கருத்துக்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க கொள்கைக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை,
ஆனா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி நீ அவங்களோட கள்ளக்கூட்டணி இவங்களோட கள்ளக்கூட்டணி இவங்க சொல்றது இல்ல. இது ரொம்ப வேடிக்கை காமெடியா இருக்கு. எனக்கு பயமா இருக்கு, என் மேல படுத்துக்கன்னு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசுறது ஒரு வெட்கக்கேடானது. யாரு இதை கேட்டாங்கள? யாரு இப்ப கூட்டணி இருக்குன்னு யார் சொன்னா? கள்ளக்கூட்டணின்னா ஒரு கட்சிக்கு இடையில ஒரு மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு நிகழ்ச்சியில நடந்தா உடனே கள்ளக்கூட்டணி. இவங்க ஒரு தீர்மானத்துல மத்திய அரசை வலியுறுத்துகிறோம் என்று இவங்க சொன்னா அவங்க கள்ளக்கூட்டணி சொல்றாங்க. இதெல்லாம் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இப்படியே அரசியல் பண்ணி பண்ணி தமிழகத்தினுடைய அரசியலுடைய அந்த நோக்கம், நெறி, லட்சியம் எல்லாத்தையுமே மாத்தி குழப்படி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. இங்க ஊழல், அராஜகம், கட்ட பஞ்சாயத்து, மணல் எப்படி அடிக்கலாம், டாஸ்மாக்ல எப்படி அடிக்கலாம், இதாங்க இங்க இருக்கிற கட்சிகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடந்த காலங்கள்ல பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டெத் சர்டிபிகேட் வரைக்கும் ஊழலை பார்த்துக்கிட்டு இருக்க மாநிலம் தான் நம்ம. ரெண்டு கட்சியுமே இப்படி கள்ள கூட்டணி, சொல்ல கூட்டணி, நொல்ல கூட்டணி எல்லாம் சொல்றதெல்லாம் முதல்ல விட்டுறணும். முதல்ல உங்க கட்சி வேலையை நீங்க பாருங்க, எங்க கட்சி வேலையை நாங்க பாக்குறோம். ஜெயக்குமார் தான் முந்தா நாள் ஆரம்பிச்சாரு இந்த வேலையை. மறுபடியும் அதை வச்சுதான் நிருபர்கள் கேட்டிருப்பாங்க. ஜெயக்குமார் இப்ப சொல்றாரு உடனே கூட்டணி இல்லைன்னு சொல்றாங்க. நாங்க எந்த காலத்திலும் பாஜக கூட்டணி என்னைக்காவது சொல்லியிருக்கோமாயா அதிமுக கூட்டணி இருக்கு, ஐயோ அப்பா நீங்க எங்களை காப்பாத்துங்கன்னு உங்களுக்கு கேட்டோமா? திரும்ப திரும்ப இதையே சொல்றதுக்கு அவங்க யோசிக்கணும். அந்த முன்னாள் அமைச்சர்கள் சரி, முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசிக்கணும். தேவையில்லாம சம்பந்தம் இல்லாம நீங்க யார தாஜா பண்றதுக்கு இப்படி பேசுறீங்க? யார குளிப்பாட்டுறதுக்கு இப்படி பேசுறீங்க? எந்த பிரிவினருடைய ஆதரவை பெற வேண்டும் என்று இப்படி நீங்க பேசுறீங்க? திமுகவும் சரி, அதிமுகவும் சரி, பாஜகவோட கூட்டணி வச்சு ஆட்சியில இருந்தாங்களா இல்லையா? கூட்டணியில வெற்றி பெற்றாங்களா இல்லையா? இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில மாறி மாறி சொல்றதெல்லாம் ரொம்ப வருத்தத்திற்குரியது, கண்டனத்திற்குரியது. உங்க கட்சி உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செஞ்சிருக்கிறீங்க. நன்றி சார் இணைப்பில் வந்தமைக்கு. தமிழகத்தில் 2026 5 முனை போட்டி நிலவும் தமிழ்நாட்டில் அடுத்து யார் ஆட்சி அமைத்தாலும் கூட்டணி ஆட்சிதான் அமையும். அதிமுக மற்றும் தாவேகாவுடன் கூட்டணி இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இதன் முழு வீடியோவை பார்ப்பதற்கு புதிய தலைமுறை நிர்வாக ஆசிரியர் திருப்பதிக்கு கோவையில் அண்ணாமலை அளித்த பிரத்யேக பேட்டியை நீங்கள் யூடியூபில் சென்று பார்க்கலாம்.